உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. பதிவில் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான சுவையில் ஆட்டுக்கறி வறுவல் செய்யலாம். முதல்ல கறியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து வறுக்கணும். அதனால் முதல்ல கறியை வேக வச்சுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீளமாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கறி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு போடணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூள் போடலாம். அப்புறம் உப்பு ஒரு 1/2 தேக்கரண்டி. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கறி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இதை எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஆட்டுக்கறி வறுவலுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 4, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 10, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். தொளிச்சு வச்சுருக்க பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம் 1-2. அப்புறம் இஞ்சியே இந்த மாதிரி சீவி போட்டுக்கலாம். அப்போ தான் வாயில் சிக்காமல் இருக்கும். இப்போ கறி வறுக்க தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிட்டோம். இனிமேல் ஆட்டுக்கறி வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு 2 தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் போடலாம். அடுத்தது சீவி வச்ச இஞ்சியும் தட்டி வச்ச பூண்டு அதை 2ஐயும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டோன்னு சின்ன வெங்காயம் போடலாம். இதில் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது நான் உப்பு போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் இதில் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 தேக்கரண்டி கொத்தமல்லி தூள். இதில் வாசனைக்காக நான் ஒரு சிட்டிகை பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி போடலாம். இதில் ஒரு 1/4 தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச ஆட்டுக்கறி போடணும். இப்போ இந்த கறியெல்லாம் நல்லா மசாலாவோட கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த கறியெல்லாம் நல்லா மசாலாவோட கலந்து சூப்பரான ஒரு வாசனை வருது. இந்த சமயத்தில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த தேங்காய் பாலில் அந்த கறியோட கலந்து வாசனையே சும்மா அட்டகாசமாக வருது. இந்த சமயத்தில் தீயை அணைச்சிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி விட்டோம்னா ஆட்டுக்கறி வறுவல் கூடுதல் சுவையோட சும்மா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வித்தியாசமான சுவையில் ஆட்டுக்கறி வறுவல் தயார். சாப்பிடலாம்.